இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, பாதாளம் உன் தாக்குதலுக்கு முன்பாய் நிற்க முடியாது. The Hades cannot stand before your attack. வசனம் மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்கள், இதுக்கு முந்தின வசனம்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷங்கள்கிட்ட கேட்குறாரு, நான் யார் என்று கேட்குறாரு. உடனே பேதுரு சொல்கிறார், நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சில பேதுருவோட அர்த்தம் அப்படின்னா கல், ஆனால் அவன் கிறிஸ்துவை பற்றி அந்த வெளிப்பாடு சொல்கிறான் பாருங்கள். அப்போது இது கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது தான் இதை பார்க்குறோம் நம்ம. அப்போது கிறிஸ்து தான் அடித்தளம், சபையை கட்டுகிறார். சபை அப்படின்னும் போது அவருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவுக்கு சொந்தமான நம்மை அவர் கட்டுவேன் என்று சொல்கிறார். அவருடைய வேலை நம்மளை உருவாக்குறது, அவருடைய வேலை பாருங்கள். அவர் நம்முடைய வல்லமையினால் பலத்தினால் நம்மை உருவாக்குகிறார். அப்போ இயேசு சபையை பேதுருவின் மனித திறமையின் மேல் கட்டவில்லை, அவர் வெளிப்படுத்திய அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் மேல் கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த பாதாளம் அப்படின்னா மரணத்தின் அதிகாரமும் இருளின் வல்லமைகளும், அதாவது மரணத்துடன் தொடர்புடைய ஒரு உலகம் என்று பார்க்கிறோம். அப்போது கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை அடிப்படையாக ஒரு அடித்தளமாக கொண்ட சபை இருளின் ராஜ்யத்திற்கு எதிராக நிற்கும். ஹல்லேலூயா. இப்போ பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னா, ஒரு டைம் நான் நினச்சது உண்டு, பிசாசின் தாக்குதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், இது ஒரு மொழியாக்கத்தில் அழகாக சொல்கிறாங்க, பாதாளம் உன் தாக்குதலுக்கு முன்பாக நிற்க முடியாது. மத்தேயு 21:44 பார்க்குறோம்ல, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லுனா என்னது? கிறிஸ்து. அதில் விழுகிறவன் நொறுங்கி போவான். அப்போது நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்கு எதிராக எது வந்தாலும் நம்ம முன்னாடி நிற்க முடியாது, எதுவும் நம்மளை தாக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை பட்டயம் போல் இருக்குது. அதை நம்ம இருதயத்துக்குள்ளே வைக்கும் பொழுது பாருங்கள், யாக்கோபு 4:7 பார்க்குறோம்ல, நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், அவன் பயந்து என்னை விட்டு ஓடி போகிறான். ஒரு மொழியாக்கத்தில் பார்க்குறோம், அவன் பயந்து நம்மளை விட்டு ஓடி போகிறவனா அவன் இருக்கிறான். லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்? உங்களுக்குள்ளே இருக்கிற கண்மலை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அதுக்கு முன்னாடி எந்த தாக்குதலும் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. பாருங்கள், வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவருக்கு எப்படி ஒரு தாக்குதல் அவருக்கு அவர் முன்னாடி நிற்கலைன்றத ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 28:3, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாருங்கள், அங்கே சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து இதை அவனை கடிச்சிருச்சு, இவன் ஒரு கொலை பாதகனாக இருப்பான் போல இருக்குது, என்னென்னவோ சொல்கிறாங்க, இவன் பிழைக்க மாட்டான். ஆனால் 28:5 பாருங்கள், அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அப்போனா அவனுக்கு ஒன்றுமே நேரில்லையாம், எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்கிறான். பாருங்கள், அவங்க இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவனுக்கு நல்ல வீக்கம் அவன் விழுந்து சாவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம். ஆனால் அவன் நெடுநேரமாக பார்த்தும் அவனுக்கு ஒரு சேதனமும் வரலையாம். பாருங்கள், ஒன்றுமே வராததை கண்ட போது அவங்களுக்குள்ளாக சிந்தனைகளை வருது, இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அவரும் நம்மளை போல் ஒரு மனிதர் தான். ஆனால் அந்த பாம்பு, விரியன் பாம்பு இருக்குதுல, கொடிய விஷம் கொண்டது என்று நம்மளுக்கு தெரியும். அந்த விஷம் கூட அவருடைய சரீரத்தை பாதிக்க முடியல, எந்த தாக்குதலும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இருந்திருக்குது. பாருங்கள், ஒரு மனிதன் அவன் யார், அவனுடைய அடையாளம் என்ன, அவனுக்குள்ளே என்ன வல்லமை இருக்குது என்ற உணர்வு இருந்துச்சுன்னா, ஒன்றுமே இந்த மாதிரிலாம் எந்த தாக்குதலும் அவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. பவுல் நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்போது கிறிஸ்துவை நம்ம அடித்தளமாக வைத்திருக்கும் பொழுது
பாருங்க, அவர் நம்மை உருவாக்குறவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அர்ப்பணிக்கணும், ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். டைம் எடுத்து அவருடைய வார்த்தையும் அவருடைய ப்ரெசன்ஸும் நம்ம அனுபவிக்கணும். அவருடைய வல்லமை நம்ம இருதயத்தில் நிரப்பணும். பாருங்க, எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் நம்ம முன்னாடி எடுத்து நிற்க முடியாது. நம்ம வாழ்வில் நிற்க முடியாது. நம்ம குடும்பத்து மேலே நிற்க முடியாது. நம்ம செய்கிற தொழில் மேலே நிற்க முடியாது. நம்ம ஊழியத்தின் மேலே நிற்க முடியாது. நம்ம சபையின் மேலே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக ஆண்டவரே, எங்கள் அடித்தளம் கிறிஸ்து என்ற இடத்துல நாங்கள் வைக்கவும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உலகத்தையும் எங்கள் மாம்சத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் நிரப்பவும், அந்த வல்லமை உள்ள வார்த்தை, அந்த ஆவி நிறைந்த வார்த்தை, அந்த ஜீவன் நிறைந்த வார்த்தையை எங்களுக்குள்ளாக நிரப்பும்படி எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உருவாக்குன அந்த சபையின் மேலே எந்த பாதாளத்தின் வாசல்கள் நிற்க முடியாது, எதிராக நிற்க முடியாது, முன்னாடி நிற்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தினால பிரகடனம் பண்ணி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.